ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பண்ணைக்கீரை கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பண்ணைக்கீரையை இந்த மாதிரி மேலே இருக்க இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க. பூச்சி இருக்கிற இலைகள் எதுவும் எடுத்துக்காதீங்க. தண்டு பகுதியை சேர்த்து சமைச்சா கொஞ்சம் நரன்னு இருக்கும், அதனால தண்டு எடுத்துக்காதீங்க. இலைகளை மட்டும் எடுத்துட்டு கடைசியாக இந்த நுனு பகுதியை அப்படியே போடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 1.5 டம்ளர் போல் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2ஆக கீறி கட் பண்ணி போட்டுக்கலாம். கீரையில் மண் நிறையா இருக்கும், அதனால 3லேருந்து 4 டைம் நல்லா அலசி எடுத்துக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது அலசி வச்ச கீரைகளை சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க. இப்போ இதையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கீரையை திறந்து வச்சு தான் சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், மூடி வச்சு சமைக்கக்கூடாது. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக இதை எடுத்து கையில் மசிச்சு பார்த்தா மசியணும். 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் கீரையை வேக வைக்கக்கூடாது. கீரையை வேறொரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு. தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதும் நம்ம மசிச்சு வச்ச கீரை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ரொம்பவே டேஸ்டான பண்ணைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரியா குக்கிங் அண்ட் வ்ளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.